யார் ரெக்கார்டு கேட்டுச்சு? சாரி, டவுட் கேட்டது பவியா? நான் அஜிதா? உமாண்ணா. யாரு? உமா. ஓகே ஓகே ஓகே, இருங்க இருங்க இது சரி ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா பூஸ்டப். ஓகேங்களா? ஸோ பூஸ்டப் வந்து சிஎஸ்எஸ்ஸை வச்சு பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் ரெஸ்பான்சிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமாக இதனுடைய விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஒன்று, இதனுடைய டைரக்ட் டெம்ப்ளேட் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கா டைரக்ட் டெம்ப்ளேட் அப்படின்றது, இதை எடுத்து நீங்கள் ஒரு index.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு இதை எடுத்து போட்டாலே நமக்கு அது வந்துடும். இன்னும் பெருசாக உங்களுக்கு பூஸ்டப்பில் அப்படியே மொபைல் ரெஸ்பான்சிவ் வந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் இதை பூஸ்டப் யூஸ் பண்ணாமல் இந்த ஹலோ வேர்ல்டு H1 டேக்கில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இப்படி வருது. ஓகேங்களா? மார்ஜினு பேடிங்கு அது எல்லாமே டிஃபால்ட்டாகவே என்ன வந்திருக்கு அப்படின்னா, டிஃபால்ட்டாக இருக்கிற HTML விஷயம் என்னவோ அது வந்திருக்கு. இதுவே நான் இந்த பூஸ்டப்பை யூஸ் பண்ணுறனோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அது எல்லாமே ரீபூட் ஆகுது. ரீபூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பழசாக இந்த HTML கொண்டுட்டு வர விஷயம் எதுவுமே இல்லாமல் புதுசாக நான் ஒரு சிஎஸ்எஸ் லைக் இது வந்து ஒரு style.css ஃபைல் மாதிரி. ஆனால் நம்ம எழுதின style.css இல்லை, பூஸ்டப்போட ஓனர் எழுதின style.css. அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பூஸ்டப் min.css அப்படின்னா மினிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. பூஸ்டப் பண்டில் min.jsனா மினிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி யூஆர்எலுக்கு என்ன நேம் சொல்லுவாங்க? HTTPS போட்டு வந்தா புரியல. அப்சல்யூட்னா. ஓகே, சோ இந்த மாதிரி URL யூஸ் பண்ணா என்ன ப்ராப்ளம் வரும்? ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணலாம். ஆஃப்லைன்ல யூஸ் பண்ண முடியாது. யார் சொன்னது? வேணுங்க. யார் சொன்னது? ஓகே, சூப்பர். ஸோ இதை யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னா, இப்போ நான் நெட்டு இருக்குது, இதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணேன்னா நீங்களும் ஓடி போயிடுங்க. ஓகேவா? இப்போ நெட்டு இல்லாமல் இதை ஒர்க் அவுட் பண்ண முடியுமானா, இது ஒரு சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வரும். அப்போ எனக்கு இது ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது நெட்டு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோக்கலாக நம்மளுடைய ஃபோல்டர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா அப்படின்னா, இவங்க கிட்ட போயிட்டு டவுன்லோட் வெர்ஷனும் இருக்கா, கம்பைல்டு சிஎஸ்எஸ், கம்பைல்டு ஜேஎஸ், இது எல்லாமே இருக்கு. இதை நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆகும். இது லாஸ்ட் கிளாஸ் ஏன் சொல்லலைன்னா அது பேஸ் ஓவராலாக சொன்னது. ஓகேங்களா? ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் ஆகும். இதில் இந்த பூஸ்டப் அப்படின்றத காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற டைரக்டரி எங்கே அப்படின்னா, ட்ரீமில் பூஸ்டப், ட்ரீமில் பூஸ்டப்பில் இபி இன்புட், இதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பேர் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, அசட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நேமை வைக்கிறேன். அசட்ஸ் வச்சாச்சு. இந்த அசட்ஸுக்குள்ளார சிஎஸ்எஸ் இருக்கும், ஜேஎஸ் இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம எடுத்து போய் வைக்கணுமா? இவ்வளோ சிஎஸ்எஸ் இருக்கு, இவ்வளோ சிஎஸ்எஸ் நம்ம எடுக்கணுமா அப்படின்னா, இந்த சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் மினிஃபை பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் இந்த மினிஃபைடு சிஎஸ்எஸ். அப்படின்னா நம்ம கிட்ட சிஎஸ்எஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்துட்டு கிரிட்டு ப்ளஸ்ஸு இது எல்லாமே இருக்கும். ரீபூட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரீபூட்டு, யூட்டிலிட்டிஸ்க்கானது, எல்லா விஷயத்தையும் வச்சுருப்பாங்க. இதுக்கு எனக்கு எல்லாமே தேவை கிடையாது. பூஸ்டப் மினிஃபைடு சிஎஸ்எஸ்ல இது எல்லாத்தையுமே பண்டில் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதை விட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை தூக்கிட்டு
அசட்ஸ் ஃபோல்டரில் சிஎஸ்எஸ்ல மினி ஃபைல் இப்படி நான் யூஸ் பண்ணுறேன். இப்படின்னே யூஸ் பண்ணிக்கலாம். ஜேஎஸ்க்கு மட்டும் என்ன, அதுக்கும் அதே தான். இது பண்டில் அப்படின்னு வருது, அதை நம்ம பண்டில் போட்டுப்போம். ஜேஎஸ்ல அசட்ஸ்ல ஜேஎஸ்ல பூட்ஸ்ட்ராப் பண்டில் min.js. இதெல்லாம் தேவையே இல்லை. ஹலோ இப்படி நான் கொடுத்துருக்கேன். என்னடா ஒர்க் ஆகல அப்படின்னு போய் பார்த்தா நீங்க அது உங்களுக்கு அதை ஒர்க் ஆகலன்னும் போதே கிளீனாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஏதோ ஒரு சைட்டான 7.5 தொட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்படி போட்டுட்டு லிங்கை இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நம்ம பூஸ்ட்ராப்போட விஷயத்தை அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பூஸ்ட்ராப்போட விஷயத்தை அச்சீவ் பண்ணியாச்சு. சரி, இது முடிஞ்சு போச்சு. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கெட்டிங் ஸ்டார்டரில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் அப்சல்யூட் URL நம்ம ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, இன் ஆர்டர் டு அவாய்ட் அந்த நெட் இல்லாத போது ஒரு ப்ராப்ளம் வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது ஒன்று முடிஞ்சிடும். சரி, லாஸ்ட் டைம் இந்த காம்பனன்ட்ஸை பற்றி பேசுது. ஓகேவா? ஸோ காம்பனண்ட்டுக்கு முன்னாடி லே அவுட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது என்னென்ன லே அவுட் அப்படின்னா, இப்போ இந்த செக்ஷன்லேயே பார்த்தோன்னா 2 லே அவுட் வரும். என்ன அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, கூகுள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற செக்ஷனு இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் முடியுது. அதாவது ஃபுல்லாக எடுத்துக்குது. நடுவில் இருக்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் கொஞ்சம் கேப்பு, ரைட்டில் கொஞ்சம் கேப். அதாவது லெஃப்டில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கு, இது ரைட்டில் கொஞ்சம் கேப் இருக்கு. இப்படி இருக்கிற இடத்துல ஒரு செக்ஷன் எப்படி ரன் ஆயிருக்கு அப்படின்னா இப்படி ரன் ஆயிருக்கு. இன்னொரு செக்ஷன் எப்படி ரன் ஆயிருக்கு அப்படின்னா இப்படி ரன் ஆயிருக்கு. இப்படி ரன் ஆயிருக்கு. சரி, இதுக்கும் லே அவுட்டுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க எந்த சோஷியல் மீடியா வெப்சைட் வேணாலும் பாருங்க. ஓகேங்களா, உங்களுடைய கண்டென்ட்டு இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்கும், இந்த சைடு எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துக்கோ, லிங்க்டின் எடுத்துக்கோ. ஓகேங்களா, லிங்க்டின்னா பார்த்தீங்கன்னா இந்த சைடு கேப் இருக்கும், இந்த சைடு கேப் இருக்கும். இது மேக்ஸிமம் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பிளானாக இருக்கலாம், வேற யாராவது ஒரு இது வந்து ஆட் கொடுக்குற ஒரு விஷயத்துக்கு இங்கே காட்டுற மாதிரி. ஃபேஸ்புக்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட்டில் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கேப் இருக்கும். சரியா? சரி, ஓகே, இது புரிஞ்சு போச்சு. எதுக்காக இதை விடுறாங்க அப்படின்னா இதுதான் 2 லே அவுட். ஓகேவா? பூஸ்டப்பில் இந்த 2 லே அவுட்டுக்கும் ஒரு பேர். ஒன்று கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னா 100% வித்து எடுத்துக்கும். இன்னொன்று கண்டெய்னர் left and right equal size gap for content. Okay, for உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கண்டெய்னர் ஆர்னு வச்சுக்கோங்க. ஓகே, கண்டெய்னர் ஃப்ளூயிடு கண்டெய்னர். சரிண்ணா, இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போய் உக்காந்துட்டு கோடிங் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு இந்த கோடிங் எழுதணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணணும். அது ஏன் எதுக்கு அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ கண்டெய்னர் ஃப்ளூயிட் நீங்கள் பார்த்தீங்களா, சரி மேக்ஸ் வித் ஈச் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரேக் பாயிண்ட்டு வித் 100%. இந்த பிரேக் பாயிண்ட்டுன்றதை அப்புறமா பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் என்ன எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா div கண்டெய்னர். ஓகே, இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
இந்த இடத்துல எதுவுமே தேவையில்லை, இப்படி நான் போட்டுறேன். கண்டென்ட்டுக்கு வந்து ஓகே, கண்டெய்னர் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த கண்டெய்னருக்கு நானாக ஒரு ஓன் சிஎஸ்எஸ் ஒன்று எழுத போகிறேன். ஓகேவா? எங்கே எழுத போகிறேன்னா ஸ்டைல் சிஎஸ்எஸ்குள்ளார ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ தான் நம்மளுடைய ஆள் உள்ளார போகிறார். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் உள்ளார போகும். இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டாட்டு கண்டெய்னருக்கு ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வித்து அதுக்கு இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கிரீன், ஹைட்டு 100 பிக்சல். கண்டெய்னருக்கு இப்படி கொடுக்குறேன். நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான். இப்போ போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது. ஏன் வராது பிரியதர்ஷினி? ஏன் எதுவுமே இங்கே வரல? கண்டெய்னருக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் இதை கொடுத்துட்டு 100 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஆனால் அது எனக்கு இங்கே வரல. ஏன் வரல? ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணலண்ணா. என்னம்மா? ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணல. பவி? ஆண்ணா. பவி? ஆமாண்ணா. பொண்ணோட ஒன்று எங்க பிரியா எங்க? இருக்கேண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீ வாயை தரணும். ஹெச்எஃப் அசெட்ஸில் சிஎஸ்எஸ்ல நம்ம ஸ்டைல் ஷீட் எழுதுனா மட்டும் போதாது, அதை வி சப்போஸ் டு லிங்க். ஓகேவா? நம்ம அதை கண்டிப்பாக லிங்க் பண்ணிடுறோம். இப்போ மட்டும் வந்துடணும்னா வரணும். வந்துடுச்சு. ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே விஷயம்தான். என்ன ஊராமுட்டுக்குள்ள எழுதுறோம். சிஎஸ்எஸ் அசெட்ஸ்ன்றது அவங்க கொடுத்த பூஸ்டப்போட இது. நம்ம ஃபைலை ரீநேம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய லோக்கலில் இருக்குன்றதால நீங்கள் நெட் இருந்தாலும் ஒர்க் ஆகும், நெட் இல்லைனாலும் ஒர்க் ஆகும். சரி, ஓகே. எனக்குன்னு ஒரு விஷயம் வேணும். இப்போ கண்டெய்னருக்கு அவங்க 100% வித் இல்லாமல் மேக்ஸ் பிட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடும் ரைட்டு சைடும் கேப் விட்டுருக்காங்கன்றது கண்டெய்னரில் எழுதி வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது நான் எழுதணும். கிஷோர் பாய், புரியுதா எப்படி இதை உள்ளார எடுத்துட்டு வரணுன்றது? லாஸ்ட் டைம் நீ தானே கேட்ட. இதுதான் அதுக்கான டைம். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. சரி, ஓகே. கண்டெய்னர் அப்படின்றது இந்த மாதிரி கொடுக்குது, எனக்கு புரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கண்டெய்னர் ஃப்ளூயிடுன்னு ஒன்று கதை விட்டீங்களே, அது என்ன அப்படின்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட். இப்போ இது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸை நான் ஜஸ்ட் யூட்டிலைஸ் தான் பண்ணணும். கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு இது என்னவா வரும்னு நான் சொல்லிடுறேன். இது ஹைட் 100% 100 பிக்சல் கொடுத்துருக்கு. இப்போ இது என்னவா வருது? கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்றது கம்ப்ளீட் வித்தோ எடுத்துக்குது. கண்டெய்னர் அப்படின்றது அதாவது கண்டெய்னர் ஃப்ளூயிடு 2 வார்த்தை அதிகமாக இருக்கு, அது ஃபுல்லாக எடுத்துக்குது. கண்டெய்னர் சின்ன வார்த்தை கம்பேர் தன் த கண்டெய்னர் ஃப்ளூயிட். ஓகே, இப்படி ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. கண்டெய்னர்னா லெஃப்ட் ரைட்டு கேப் விடும். இது ஏன்னா இதை இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அதனுடைய ப்ராசஸ். அது எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 2 லே அவுட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கண்டெய்னரில் இந்த மாதிரி 2 இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிரிட்டு. ஓகேங்களா? இது கிரிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கிரிட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோ காலம் அதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும். தெரியுமா? बोलो भैया, எது ரோ எது காலம்? ஹரிசாண்டல் லைன் வந்து ரோ, ஹாரிசாண்டல் வந்து ரோ, வெர்டிகல் லைன்ஸ் வந்து காலம். ஓகே, ஸோ இது காலம். ஐடின்றது காலம், அதாவது இது காலம். ஓகே, இது வெர்டிகல். ஓகே, இது ஹாரிசாண்டல், அதாவது
இதுல இருந்து இது ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, இது ஹரிசாண்டல், இது ரோ. வெர்டிக்கல் அப்படின்றது இப்படி ஐடி, இது 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 எல்லாமே காலம். சரி, இவ்வளோ கோலம் போட்டது எதுக்காக அப்படின்னா, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிரிட்டில் ரோ அண்ட் காலம் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம். இது ஹை லெவலில் எழுதுறோம். ஒரு ரோ இருக்க போது அந்த ரோக்குள்ளார தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஓகேவா? அதை தான் இந்த கண்டெய்னர் இந்த சாப்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு ரோ இருக்கு, காலம் 1, காலம் 2, காலம் 3. என்னென்ன அப்படின்னா, ஒரு ரோட நீங்க எத்தனை, இந்த கிரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, மேக்சிமம் 12 காலம் வந்து எடுக்கும். சரி, அதே நான் இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடு புரிஞ்சுச்சா? எதுக்காக வருதுன்றதுலாம் தெரிய தேவையில்ல. நேம் பேர் காரணமும் ஒன்று இருக்கும்ல. கண்டெய்னர்னா இப்படி, கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா ஃபுல்லு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கண்டெய்னர் அப்படின்றதுல ஒரு ரோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோவில் 3 காலம் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. கண்டெய்னர் 6 மிஸ் ஆகுது பாருங்கண்ணா. ஓகே, இப்போ வரைக்கும் இது ஓகே. கண்டெய்னர் ரோல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 1 2 3. இப்போ நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கோமா? இப்போ கண்டெய்னருக்குன்னு ஒரு சிஎஸ்எஸ் எழுதிருக்கோம். என்ன இது எழுதிருக்கோம்? தென் இப்போ காலம்க்கு நான் எழுதுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா, காலமில் பார்டர் ஓகேங்களா? இப்போ நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை. வித்தை வந்து நம்ம பிரிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது எப்படி நான் பிரிச்சுக்கிச்சு அப்படின்னா, அதுதான் அதனுடைய வேலை. ஒரு ரோல நீங்கள் 12 காலமாக செட் பண்ணலாம். ஒரு ரோல 12 காலம் மேலே போனால் வருமா வராதுன்னா வரும். ஆனால் அது சொல்கிற சிஎஸ்எஸ் என்ன சொல்கிறது, மொபைல் ரெஸ்பான்ஸு ஒர்க் அவுட் ஆகாது. அது என்ன ஏதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கண்டெய்னர் அப்படின்ற ஒரு இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, 3 காலமே வச்சுருக்கேன். 1 2 3. ஒரு ரோவில் 3 காலம். இதுவே நீங்கள் கண்டெய்னர் ஃப்ளூயிடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இதே விஷயம் இப்படி ஒர்க் அவுட் ஆகும். கண்டெய்னர் ஃப்ளூயிடுனா என்ன பண்ணுன்னா, பேரண்ட் கிளாஸாக இந்த லே அவுட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதும்போது பேரண்ட் கிளாஸ் இந்த லே அவுட்டை தான் யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸ் பாக்ஸ்ன்னு நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம போயிட்டு டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸு போட்டு பண்ணுறதை விட நம்ம சிம்பிளாக இந்த விஷயத்தை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கிரிட்டு. இப்போ 12 காலமுக்கு மேலே போனால் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். 3 6 1 2 இங்கே வருது. பன்னெண்டுக்கு மேலேயே போச்சே வருது அப்படின்னா, இது நீங்கள் மொபைல் ரெஸ்பான்சிவ்னு வரும்போது ஒர்க் அவுட் ஆகாது. 12 இதுக்கு வரைக்கும் தான் அது வரும். அது உங்களுக்கு மொபைல் ரெஸ்பான்சிவ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். ஓகேவா? அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ரோ அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் காலமை இந்த மாதிரி தான் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எழுதுவோம்னா, சர்வீசஸ் அப்படின்னு எழுதுவோம். தென் இதை பாக்ஸு, குட்டி பாக்ஸு, பிஜி அப்படின்னு எழுதுவோம்ல. இங்கே அந்த மாதிரி இல்லாமல் ரோன்னு போட்டுட்டு, அந்த ரோல மொத்தம் நான் எத்தனை காலம் வர வைக்க போகிறேன்னா, இப்போ 4 காலம் வர வைக்க போகிறீங்க அப்படின்னா 4 காலம். ஓகேங்களா? 4 காலம் வர வச்சுட்டு இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 4 காலம் இருக்கும். இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா,
நம்மளோட இது வந்துச்சு. ஆனா இது கம்மியா இருக்கு அப்படின்னா இதை குத்தி ஏத்திக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்ப இதுக்கு நீங்க இந்த ரெஸ்பான்சிவ்க்கு இது இங்க வரலையே போலையே வராது. ஏன் வராது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் காலம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்மால் டிவைஸ் என்னென்ன உங்களுக்கு தெரியும் அதை சொல்லுங்க. யாராவது சொல்றீங்களா? யாரும் சொல்லல. ஹலோ, ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிவைஸ சொல்லுங்க. புரியல? என்னது நான் சொல்றீங்க புரியல நீங்க கேக்குறது. தெரிஞ்ச டிவைஸ் சொல்லுங்கன்றேன். எந்தெந்த மூலமா நீங்க ஒரு வெப்சைட்டை பாப்பீங்க? போன்ல முன்ன லேப்டாப், கம்ப்யூட்டர், லேப்டாப், அப்புறம் ஐபேட், டேப்ல. அந்த ஆன்சர் தாங்க வேணும். நீங்க அதை எக்ஸாக்டா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. மொபைலு, ஓகேங்களா, ஐபேடு, டேப்லெட்டு, தென் லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, சூப்பர் மானிட்டர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மொத்தமே மேக்ஸிமம் 5 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 தான் இருக்குன்றது நமக்கு மட்டும் தான் தெரியுமானா டெவலப்பர்ஸ்க்கும் தெரியும். அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கே இதுதான். ஸ்மாலு, இது எக்ஸ்ட்ரா ஸ்மால்லாம் அதுதான் வரதே கிடையாது. லார்ஜு, ஓகே, எக்ஸ்ட்ரா லார்ஜு, ஓகே, எக்ஸ்ட்ரா லார்ஜ், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்மாலுக்கு எஸ்எம், மீடியம்க்கு எம்டி, லார்ஜுக்கு எல்ஜி, எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு எக்ஸ்எல். ஓகேவா? சரிண்ணா, இதை எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் ஒரு கீ கொடுத்துருக்காங்க. என்ன கீ? எம்என்பி. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இந்த இடத்துலையுமே எஸ்எம், எம்டி, எல்ஜி வந்து ஒவ்வொரு டிவைஸும் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றதுக்காக சொல்றது தான் அது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர்ல 2 ரோ வச்சிருக்காங்க. இது ஒரு ரோ, 1 ஆஃப் 2, 2 ஆஃப் 2 அப்படின்னா இது 6, இது 6ன்னு பிரிச்சுக்கோம். அது என்ன 6ன்னு சொல்றீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து எத்தனை எடுத்துக்கோ? 12 எடுத்துக்கோ. அப்படின்னா அதுல ஒரு ரோல 2 காலம் தான் இருக்குன்னா பாதியா பிரிச்சு. இப்போ 3 காலம் அப்படின்னா இது 4, இது 4, இது 4. ஓகேவா? 4 × 4 12. இப்போ இது வரைக்கும் இது முடிஞ்சு போச்சு. சரி, இது எல்லாமே ஓவர். இதை வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இங்க வந்திருக்கு பாருங்க, காலம் எஸ்எம் 8. எஸ்எம்னா என்னது? ஸ்மால் டிவைஸ். சரி. எம்டினா மீடியம். வரேன். எல்லாம் நீங்க தான். இந்த பேஜ் ஃபுல்லாவே அதுதாங்க இருக்கும். காலம் எல்ஜி, லார்ஜ். ஓகே, இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஒரு டிவ் எனக்கு எந்தெந்த டிவைஸ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும். காலம்ல, அதாவது எக்ஸல்ல வந்துட்டு எனக்கு 4ஆ ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? எல்ஜினா லார்ஜ் டிவைஸ்ல 2ஆ ஒர்க் அவுட் ஆகணும். சுத்தமா புரியலையே அப்படின்னு அப்படிதான் இருக்கும். பட் ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ரோ இருக்கு, 4 டேட்டா இருக்கா. இப்போ இந்த விஷயம் எனக்கு ஸ்மால் டிவைஸ்ல எப்படி தெரிஞ்சா நல்லா இருக்கும்? இதுதான் 480ன்னு வச்சுக்கோ. ஸ்டார்டிங் வித் 480. 2 தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஒன்றுன்னா தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். பிளாக் லெவல் மெத்தட். பிளாக் லெவல் தான். அதை நம்ம எழுதக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்துருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது பிளாக் லெவல் அப்படின்னா இங்க பாருங்க, இது 1ஆ இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஹெட்டிங் 1, இது 2. இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். கரெக்டா? அதுக்குன்னு 3த்தையும் ஹைட் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. ஓகே, எனக்கு ஸ்மால் டிவைஸ்ல எனக்கு இது 12 ஃபுல் வித்து எடுத்தா எனக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இங்க காலம் எஸ்எம்ல
ஃபுல் வித்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா இல்லையா? 12 ரோ இருக்கா, 12 காலம் இருக்கா, 12மே நீயே எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இது நீங்க கொடுத்துட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆயிடும். ஆனா இது போயிடுச்சு, இந்த டிசைன் போயிடுச்சு, போகதான் செய்யும். நம்ம காலம்ல ஒரு டிசைன் எழுதியிருந்தோம், அதுக்கு தான் நம்ம எழுதியாச்சு பிஜி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டிசைன் ஒன்று எழுதிக்க வேண்டியதுதான். இது நம்ம எழுதுற டிசைன். இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த காலம்க்கு செட் பண்ணிடுங்க. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, உங்களுக்கு மொபைலுக்கு கரெக்டாக வரும். ஓகே, ஸ்மால் டிவைஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். இதனுடைய ரேஷியோஸ் எல்லாமே ஓகே. இன்னைக்கு ஒரு பேசிக் தான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பெரிய டிவைஸ் வந்தாலும் எனக்கு இது இப்படி தான் காட்டும். ஏன்னா இது இப்படி காட்டுது பெரிய டிவைஸ்ல? டவுட் ப்ரோ, ஆ அந்த காலம்ல எஸ்எம் ஆட் பண்ணால அந்த பேக்ரவுண்ட் போயிடுச்சுங்களா? புரியல. அந்த காலம்ல எஸ்எம் ஆட் பண்ணால, ஸ்மால் டிவைஸ் ஆட் பண்ணால வந்து பேக்ரவுண்ட் போயிடுச்சுங்களா? எனக்கு புரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, காலம்ல எஸ்எம் ஆட் பண்ணோம்ல, ஆமா, அந்த டிவைஸ் வித் ஆட் பண்ணோம்ல, ஸோ 12 இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதை ஆட் பண்ணால தான் பேக்ரவுண்ட் கலர் போயிடுச்சுங்களா கேட்குறேன். ஆமா, ஏன்னா நம்ம எழுதி இருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னா கால்னு மட்டும் தான் எழுதி வச்சிருந்தோம். இப்போ ஐஃபன் போட்டு எஸ்எம் அப்படின்னா இது வேற கிளாஸ் நேம் இல்லை. ஓகே ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி கால்னு இருந்துச்சு, இப்போதான் நம்ம ஐஃபன் போட்டு எஸ்எம்னு ஆட் பண்ணிட்டோமே. உங்களுக்கு வேணும்னா நீங்க கால் எஸ்எம் 12 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அது தலைவலி தான், ஏன்னா நம்ம டிவைஸ் மாத்திக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்குன்னு ஒரு கிளாஸ் தனியாக எழுதி வச்சுக்கிட்டோம்னா பிஜிக்குன்னு எழுதி வச்சுக்கிட்டோம்னா வந்துடும். ஓகேங்களா? நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இதில் டவுட்டு கேட்குறீங்களா? நான் இப்போ இந்த டிவுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா மொத்தமாகவே ஸ்மால் டிவைஸ் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? காலம் SM12 தான் கொடுத்துருக்கேன். அப்போ அது பெரிய டிவைஸ்க்கும் அப்படி தான் எடுத்துக்கும். இல்லைனா எனக்கு ஸ்மால் டிவைஸ்க்கு வந்து வேறு மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காலு ஸ்மாலுக்கு அப்புறம் மீடியமில் எப்படி வரணும் அப்படின்னா ஆறுன்னு நான் கொடுக்குறேன். மீடியம் டிவைஸில் இதே டிவு ஆறாக வரணும். அகைன் சொல்கிறேன், இன்றைக்கி டவுட்டாக இருந்துச்சுன்னா நாளைக்கு சேம் கிளாஸ் பார்ப்போம். ஓகேங்களா? லார்ஜ் டிவைஸில் எனக்கு 3 வரணும். அண்ணா அந்த நம்பர் எதுக்கு நான் கொடுக்குறோம் 12 என்னம்மா நம்பர் எதுக்கு நான் கொடுக்குறோம் 12? ஒரு ரோ ஸ்மால் டிவைஸ்னா 12. ஒரு ரோல மொத்தம் எத்தனை காலம்? ஒரு ரோவில் 12. ஒரு ரோல 12 காலம். ரைட். ஒரு ரோல 12 காலம் அப்படின்னா எனக்கு 12 காலம் தான் இருக்கு. காலம் எஸ்எம்ல நான் ஒரு 5 ரோ வச்சிருக்கேன், இல்லை 4 ரோ வச்சிருக்கேன் அப்படின்னா காலம் எஸ்எம்ல எத்தனை ரோவா காட்டணும்? இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 3 3 3 3 மொத்தம் 12 வந்துச்சா? இப்போ அதை தான் எழுதி வச்சிருக்கோம். லார்ஜ் டிவைஸுக்கு நம்ம ஃபைனலாக என்ன எழுதி வச்சிருக்கோமோ அதை தான் இதை எடுத்துக்கோம். ஓகேவா? லார்ஜ் டிவைஸ்க்கு 3 3ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ மீடியம் டிவைஸ்னு வந்தால் 6 6ன்னு சொல்லுது. 6 6ன்னு சொன்னால் இது மீடியம் டிவைஸ் அந்த டேப்லெட்டுக்கு வரும்போது இது என்னவா மாறிடும் அப்படின்னா, இப்போ ஸ்மால் டிவைஸில் நம்ம என்ன எழுதி வச்சிருக்கோம் பாருங்க. ஸ்மால் டிவைஸோட கோடிங்கு 12. ஸ்மால் டிவைஸோட கோடிங் 12. ஸ்மால் டிவைஸில் தானே இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா 576 இருந்து 768 வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 767. இதனுடைய விஷயம் சின்னதாக தான் இருக்கும். அடுத்தது மீடியம் டிவைஸுக்கு 720 இருக்கும். மீடியம் டிவைஸுக்கு நம்ம என்னென்னு கோடிங் எழுதி வச்சுருக்கோம். மீடியம் டிவைஸ் வந்தால் 6 6 6 6 12 முடிஞ்சு போச்சு. 6 6 முடிஞ்சு போச்சு. ஓகேவா? லார்ஜ் டிவைஸுக்கு 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். லார்ஜ் டிவைஸு 9 9 2 அப்படின்னு பாருங்க. 9 9 1 9 9 1 வரைக்கும் 6 தான். ஏன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஓகே, இப்போ 9 9 2ன்னு வந்தால் எனக்கு 3 3 எடுத்துக்கும். இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ 4ன்னு இந்த இடத்துல நான் மாற்றிட்டேன். என்ன ஆகுனா 1 2 3 3 4 12 வந்துடும். அப்படின்னா இது டிஃபால்ட்டாக கீழே ஓடிடும். பாருங்கள்,
அதான் நீங்கள் கோடிங் எழுத தேவையில்ல, எவனா எழுதி வச்சிருப்போம் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ 4 கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸ்மாலில் 12 ஃபுல்லாக எடுத்துப்போம். மீடியமுக்குன்னு வரும்போது அதான் எப்படி நான் இது கண்டுபிடிக்குதுன்னா அதுதான் பூஸ்டப். இப்போ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், 4 4 4 12 காலம் வந்துருச்சு. இப்போ இது டிஃபால்ட்டாக கீழே வந்துச்சு. நீங்கள் இப்போ இதை ரெஸ்பான்சிவ் பண்ணீங்க அப்படின்னா அற்புதமாக ஒர்க் ஆகும். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா கோடிங் எழுதணும்னு அவசியமே கிடையாது. அன்டில் அன்லெஸ் நீங்கள் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு மார்ஜின் பேடிங் ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. புரியுதா புரியலையா? இது உங்களுக்கு எங்கே கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா ஏன் 12 வருது அப்படின்னு இருக்கும், எதுக்காக கால் எதுக்காக எஸ்எம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு டே 1ல் இந்த இடத்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு எத்தனை நான் கொடுப்பீங்க? தேவையே கிடையாதுங்க. எக்ஸ்ட்ரா லாஜிக் நீங்கள் என்ன கொடுப்பீங்க டெஸ்க்டாப்புக்கு? அதான் நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன சொல்கிறது, நம்ம வந்து சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணுவோம். எக்ஸலில் நம்ம 4 காமிச்சோன்னா அதை தான் காட்ட போகும். ஓகேவா? நீ சூப்பர் மானிட்டர்னு சொல்லுவாங்க, இந்த சயின்டிஸ்ட்னா வச்சுட்டு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் சயின்டிஸ்ட் ஏன் நம்ம ப்ராஜெக்ட் புரியுதா? ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா அது கொடுக்கக்கூடாதா இல்லை அது இருக்கா? இப்போ எக்ஸலுக்கு நான் என்ன செய்கிறேன்னா கிறுக்கந்தரமாக நான் என்ன பண்ணுறேன், காலம் எல்ஜிக்கு கொடுத்த மாதிரி காலம் எக்ஸலில் 8 12 எப்படி இருக்குது 12 கொடுக்குறேன். காலத்து எக்ஸல்லையும் நான் 12 கொடுக்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆச்சு, அதுக்குமே நான் 12 கொடுக்குறேன். இப்போ இதில் நான் 12 கொடுத்துருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் 12 தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அப்படின்னா ஃபைனலாக கொடுத்துருக்குது எக்ஸ்ட்ரா லாஜிக்கு இதுக்கு நான் 3 மாற்றிக்கிறேன். லேப்டாப்புக்கு எனக்கு 3 வந்தால் போதும், மீடியம் டிவைஸுக்கு 2 வந்தால் போதும், ஸ்மால் டிவைஸுக்கு அகைன் வந்து 12 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், காலம் எஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்பான்ஸுக்கு ஓட போகிறோம். எஸ்எம்மில் தான் இப்போ நிற்கிது. அடுத்தது இதனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 835 எதுக்குள்ளார இருக்குன்னா மீடியம். ஓகேங்களா? இது வரைக்கும் 992 வரைக்கும் மீடியம் தான். 992 எங்கே வருது? எல்ஜின்னு வந்தால் 3ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரே ரோவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 3 3 3 3 3 12 காலம் வந்துடுச்சு. ஓகேவா? இப்படி தான் மொபைலோட கிரிட் லே அவுட்டு ஒர்க் அவுட் ஆகும். ப்ரோ இதுக்கு நம்ம மீடியா